ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். தொடர்ந்து கமெண்ட்ஸில் நிறையா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதில் ரொம்ப அதிகமாக வர கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸாக நான் இஎம்ஐ பே பண்ணிட்டேன். ஸோ அந்த பே பண்ண அமௌண்ட்டை வாங்க முடியுமா? அட்வான்ஸாக இஎம்ஐ பே பண்ணியும் எகைன் செக் டேட் அன்னைக்கு, இஎம்ஐ டேட் அன்னைக்கு எனக்கு அக்கௌண்ட் அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் பஜாஜில் அதிகமாக வருது. இன்னும் மற்ற பேங்க் ஃபினான்ஸ்லேயும் நிறைய பேர் கட்டிட்டு இதை எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அட்வான்ஸ் இஎம்ஐ பே பண்ணுறது தவிர்த்துருங்க. அப்படி கட்டணும் அப்படின்னா அந்தந்த பேங்க் ஃபினான்ஸோட வெப்சைட்டில் போய் அதோட பில்லிங் சர்க்கிள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ணால் மட்டும்தான் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் அப்டேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எகைன் இசிஎஸ் ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது இஎம்ஐ டேட் அன்றைக்கி மறுபடியும் செக்கை பாஸ் பண்ணிடுவாங்க. இதில் பஜாஜில் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு முன்னாடியே இஎம்ஐ கட்டுறது அப்படின்னா அட்வான்ஸாக இஎம்ஐ பே பண்ணிடணும். 20 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகாத விட்டுட்டு அகெயின் 2ஆம் தேதி செக்கும் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க பேங்க்கில். ஸோ பணம் இருந்ததுன்னா மறுபடியும் எடுத்துருவாங்க, பணம் இல்லைன்னா இசிசி ரிட்டர்னும் ஆயிரும். இது மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கு முன்னாடியே ஹெச்டிஎஃப்சியில் கட்டிடும். இது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஃபினான்ஸ்லையும் ஒவ்வொரு பில்லிங் சைக்கிள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் இஎம்ஐ பே பண்ணுறதுனா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எப்போ போல் அக்கௌண்ட் பிளாக் பண்ணி வச்சுங்க உங்களோட அமௌண்ட்டை. இந்த அமௌண்ட்டை அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்படி வந்துடுச்சு அப்படி அதாவது இந்த மாதிரி கட்டிட்டீங்க, இந்த ரீஃபண்ட் வாங்கலாமா அப்படின்னா அந்தந்த வெப்சைட்டில் போயிட்டு அதோட அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு உங்களோட இந்த அட்டாச் பண்ணி எந்தெந்த டேட்டில் என்ன அமௌண்ட் கட்டுனீங்க, எதுலேருந்து கட்டுனீங்க அப்படிங்கிற அந்த யூடிஆர்லாம் அட்டாச் பண்ணி மெயில் போடுங்க. மேக்ஸிமம் ரீஃபண்ட் கண்டிப்பாக வந்துடும். கொஞ்சம் டிலே ஆனாலும் ரீஃபண்ட் வந்துடும். இல்லை அக்கௌண்ட்லேயே அடுத்த இஎம்ஐக்கு அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சவங்க நிறையா பேருக்கு தெரியாத இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க. ஸோ இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறதுக்கும் காத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் லெட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.